கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோட் சைடு ஷாப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமே நம்மகிட்ட நம்மள்ட்ட கிடைக்கும். டைனிங் டேபிள் செட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடையோ ஒரு டீ கடையோ ஒரு 10க்கு 10 நாங்கள் சின்னதாக வச்சு ஆரம்பிக்கிறோம். 4850 ரூபா இருந்தால் போதும். நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்ப்பா, அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், 3.5 2 அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இலை வைக்கிறாங்க. அந்த மாதிரினா 7250 ரூபா மட்டும்தான். இதுலேருந்து 3க்கு 2 ஸ்டீல் சேர் போட்டு வேணும் அந்த மாதிரி பட்சத்துக்குனா 3/4 இன்ச்சு பைப் போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 6850 ரூபா மட்டும்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 2 4 சேர் பிளைவுட் டேபிள் செட். அது 2850 நம்ம கிட்ட டேபிள் இருக்குது. ஓகே, 5850. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைனீஸ் ஸ்டவ், ஒரு கட்டிங் டேபிள், ஒரு மசாலா பாக்ஸு, ட்ரே, இது அது சில்லற பொருள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபா மட்டும்தான். பிரியாணி கடைக்குன்னு தேவையான ஃபுல் செட், அப்படியே கொரியன் பர்னர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பயங்கரமான விறகு அடுப்பு போடுவாங்கல்ல, இப்போ யாருமே விறகு அடுப்பு விறகுலாம் எடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால இந்த மாதிரி கொரியன் பர்னர் போட்டாங்கன்னா இதில் வந்து இப்போ கீழே வைக்கிறாங்கன்னா ஃப்ளேம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வரும். அந்த அளவுக்கு அந்த நல்லா இருக்கும், ஃபாஸ்ட்டாக வரும். அதாவது இதாக வரும், நின்று எரியும். விறகு அடுப்பு எப்படி நின்று எரியும். ஓகே, அந்த மாதிரி 12 காம்போ மொத்தம் நம்ம கிட்ட. இப்போ அது ஒன்றுன்னா சொல்லியிருந்தோம், வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போய்கிட்டே இருக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. சொல்லுண்ணே. ஆனால் நம்ம ஷாப் சொல்லுங்கண்ணா, நம்ம ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடுங்கண்ணா. நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ்என் கோண்ணா, இது வந்து சென்னை ராமபுரம் இருக்குது. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ராமபுரம் அரசம்பரம் வந்துட்டிங்கன்னா விரும்பக்கம் போகிற ரோடு, அதில் ரைட் சைடில் 30 மீட்டர் நடந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை. நம்ம கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோட் சைடு ஷாப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமே நம்மகிட்ட நம்மள்ட்ட கிடைக்கும். வாங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேண்ணா, ஃபஸ்ட்டு இது நான் காம்போ ஆஃபர் பார்க்க போகிறோமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் செட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடையோ ஒரு டீ கடையோ ஒரு 10க்கு 10 நாங்கள் சின்னதாக வச்சு ஆரம்பிக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 4850 ரூபா இருந்தால் போதும். அவங்க இந்த ஒரு செட்டு அப்படி எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு 4 சேரு, ஒரு டைனிங் டேபிள், 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 2 நல்லா காம்பாக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 10க்கு 10 இடம் வச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் 2 டைனிங் டேபிள் செட்டு போட்டுக்கலாம். அது மாதிரி இல்லை நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்ப்பா, அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், 3.5 2 அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இலை வைக்கிறாங்க. அந்த மாதிரினா இந்த மாதிரி வருது. அதாவது இது வந்து 4 1 இன்ச் பைப் சேரு, ஓகே, 3.5 2 டைனிங் டேபிள் செட்டு, ஸ்டீல் ஃப்ரேமு. அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7250 ரூபா மட்டும்தான். 7250. ஓகே, இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 3க்கு 2 ஸ்டீல் சேர் போட்டு வேணும் அந்த மாதிரி பட்சத்துக்குனா 3/4 இன்ச்சு பைப் போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 6850 ரூபா மட்டும்தான். சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை கெஃபே அந்த மாதிரி நாங்கள் போடுறோம், கொஞ்சம் ஓரளவுக்கு ரிச்சாக இருந்ததுன்னா அந்த மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 2 4 சேரு பிளைவுட் டேபிள் செட். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸ்லையும், அதாவது 2க்கு 2 4க்கு 3 6க்கு 3 வரைக்கும் வேணும்னா கூட நம்ம இந்த சைஸில் வந்து செஞ்சு தரலாம். இதில் ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5850 நம்ம கிட்ட டேபிள் இருக்குது. ஓகே, 5850. ஆமாம், 5850 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சைஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, எந்த எந்த சைஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற பட்சத்தில் நம்ம செஞ்சு தரலாம். சூப்பர். அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொரோட்டா டேபிள், கட்டிங் டேபிள், அந்த மாதிரியான ஐட்டம். பொரோட்டா டேபிள் 3க்கு 2 4க்கு 2 ரெகுலர் சைஸு. ஓகே, அதுக்கு மேலே எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்ம வந்துட்டு செஞ்சு தரலாம். ஓகே, இதில் வந்து ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 உங்களுக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது இதில். ஓகே, இது வந்து நல்ல வெயிட்டான அந்த நம்ம இந்த பொரோட்டா மாவுலாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேபிள். அந்த மாதிரி டேபிள் அதெல்லாம் நல்லா ஹெவியாகவே இருக்கும். நல்லா ஹெவியான ஒர்க், எந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டேபிள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த இப்போ டைனிங் டேபிள் பார்த்தோம் இல்லையா, இது வந்துட்டு போட இடம் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2850 ரூபா மட்டும்தான் அந்த ரவுண்ட் டேபிள். இந்த மாதிரி வரும். ஆமாம், 2 அடி. அதில் 2 அடி வேணும், 3 அடி வரைக்கும் வேணும்னு கேட்டால் கூட நம்ம வந்துட்டு செஞ்சு தரலாம் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு, இப்போ இது வந்து எப்படின்னா சைனீஸ் ரேஞ்சு. இப்போது இந்த சைனீஸ் கடைக்கெலாம் போடுவாங்களா ரைஸ் போடுறது அந்த மாதிரி அந்த மாதிரி வேணும்னா இதை மாதிரி. இப்போ இது வந்து ஹாஃப் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7850. அதிலே ஃபுல் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9850. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் இந்த கவர் வராது, ஸ்டோரேஜுக்கு இடம் கிடையாது. ஓகே, அது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவர் வந்துடும், ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்கும். அது வந்து 7850 9850 ஃபிட்டிங் செட்டிங் எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் இருக்காது, அதனால அந்த ரேட் வந்து கவரும் இருக்காது, கீழே ஸ்டோரேஜ் கிடையாது. ஓகே, அதனால ஃபுல் கவர் 7850 ரூபா. இதில் ஃபுல் கவராகவும் இருக்கும், கீழே ஸ்டோரேஜும் இருக்கும். கடை பக்கெட் அந்த மாதிரி வைக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்க இதை வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 202 நம்ம SS கிரேட் இதுன்னு இல்லை, எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா 202 கிரேடில் நம்ம போட்டு தந்துட்டு இருக்கோம். ஓகே, எல்லாமே தரமாக இருக்கும். சில பேர் என்னன்னா மேக்னெட் ஸ்டீல், அதாவது இரும்பு கலப்படம் இருக்கும் பார்த்தீங்களா, மேக்னெட் வச்சு அதை ஒட்டும், அது மாதிரி தரவங்க நினைப்பாங்க. நம்மகிட்ட அந்த மாதிரியான இது எதுவுமே கிடையாது. நீங்கள் நேராக பொருளை பற்றி தெரிஞ்ச ஆளை கூட்டு வந்து கூட நீங்கள் நம்மகிட்ட வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் ஸ்டால். இப்போ ஜூஸ் ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 2 4க்கு 2 ரெகுலர் சைஸு. இது வந்து 3க்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12500 வரும். 4க்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 16500 தான் வரும். இதில் எப்படின்னா எனக்கு ஜூஸ் ஸ்டால் சிங்க் வச்சு வேணும், இப்போ இதில் சேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அடுப்பு அதில் ஃபிட் பண்ணி வேணும், கதவு வச்சு வேணும், 7 அடி வரைக்கும் வேணும், என்ன சைஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு தரலாம். அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு ரேட் வரும். ஓகே, அதே மாதிரி நம்மளோட கஸ்டமைஸ் இருக்குது. அவங்க இல்லை அதை ஸ்டீல் பொருள் எந்த ஐட்டம் கேட்குறாங்க, ஹோட்டல் ஐட்டம்ஸ் எது கேட்டாலுமே
நம்ம வந்து செஞ்சு தந்துடலாம். சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ ஆஃப் த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 850 ருபீஸ்க்கு வந்து நம்ம இது வந்து சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஹோல்சேலாக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து வெறும் உங்களுக்கு 685 மட்டும் தான் உங்களுக்கு இந்த சேர் 685. ஆமாம் 685 ரூபா. இதுவே நீங்கள் வந்துட்டு சரி எனக்கு இன்னும் ஒரு 100 பீஸ் 150 பீஸ் வேணுன்ற பட்சத்தில் கேட்டாங்கன்னா அது நேரில் வந்து வாங்க, நான் உங்களுக்கு வந்து பார்த்து பண்ணி தரேன் இந்த ஷேரில் ஹோல்சேலாக எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில். அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு முக்கியமான தேவையான ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு தோசைக்கல். இதில் வந்து உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 2 சைஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஓகே. 3க்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 16,500 தான். 16,500. ஆமாம். அதிலே 4க்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,500. போன இது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இது 17,500 21,500 வித்துட்டு இருந்தோம். நம்ம இன்னும் இது 100 அடுப்பு 150 அடுப்புன்னு எடுக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கம்மி பண்ணி உங்களுக்கு 1000 கம்மி பண்ணி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே ஹோட்டல் இருக்குது, அதனால் நான் வந்து தனித்தனியாக எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரியான பற்றி நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட காம்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வாங்க இருப்பேன். ஓகே. இப்போ இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக எனக்கு ஏற்கனவே ஹோட்டல் இருக்குது அப்படின்ற பட்சம் இப்போ தோசைக்கல்ல அடுப்பு அந்த மாதிரி தனியாக எடுப்பாங்க. ஆனால் புதுசாக ஆரம்பிக்கிறோம் எனக்கு எல்லாமே செட்டாக வேணும் அப்படின்னா இந்த பாருங்கள், இது வந்து சைனீஸ் காம்போ ஆஃபர் நம்ம போட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைனீஸ் ஸ்டவ்வு, ஒரு கட்டிங் டேபிள், ஒரு மசாலா பாக்ஸு, ட்ரே, இது அது சில்லற பொருள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் மட்டும்தான். அதுவே உங்களுக்கு தோசைக்கல் காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 தோசைக்கல், 3க்கு 2 பொரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லற பொருள் இது எல்லாமே சேர்த்து ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். ஓகே. இது நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சுட்டு பார்த்துருவாங்க. இது வந்து நம்ம ரொம்ப அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த காம்போ நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இது வரைக்கும் எங்களுக்கான ரேட் இதில் ஏறலை, அதனால் நாங்களும் இதில் ரேட் ஏற்றலை. ஓகே. மிஞ்சி போனால் இப்போ கம்மியாகிட்டே தான் வருதுன்ற பட்சத்தில். ஸோ அதனால் உங்களுக்கு 38,850. சைனீஸ் காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,850. இது ரெண்டும் ஒரு 10க்கு 10 கடை இருக்குது. நான் இது தனியாக அது தனியாக போடுறேன் அப்படின்ற பட்சத்தில் அது நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூஸ் ஸ்டால் காம்போ போட்டுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 ஜூஸ் ஸ்டாலு, 2 அடி ரவுண்ட் டேபிள் 2, கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற மிக்ஸி, அப்புறம் அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லற பொருள் எல்லாம் ஒரு 13 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இதுவும் சேம் அதே தான். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வராங்கன்ற பட்சத்தில் ஒரு 50Kக்குள்ளே நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏற்கனவே என்கிட்ட கடை நான் வாடகை கடை ஒன்று பிடிச்சி வச்சுருக்கோம், ஒரு 50Kக்குள்ளே எனக்கு பொருள் கிடைச்சா நல்லா இருக்கும்னா நீங்கள் 50K ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு 38,850 இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக ஒரு ஜூஸ் கடை வச்சுக்கலாம். சேம் அதே போல் பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்துட்டு ஜூஸ் கடை தான் போதுன்னா இல்லை டீ கடையும் நல்லாவே போதும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 டீ ஸ்டால் காம்போ ஆஃபர். அது வந்து 4க்கு 2 டீ ஸ்டாலு, 3 பர்னர் அடுப்பு, 2 ரவுண்ட் டேபிள் 2, அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லற பொருள் எல்லாமே சேர்த்து ஒரு 15. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு ஜூஸ் கடைன்னா அந்த ஜூஸ் கடைக்கு என்னென்ன தேவையான ஃபுல் செட்டும் நம்ம ஃபுல் செட்டுமே அப்படியே. டீ கடைக்குன்னா அதுக்கு போல டீ கடைக்கு தேவைப்படுற ஃபுல் செட் அப்படியே. சூப்பர். நீங்கள் கடை மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் இந்த பொருளை எடுத்து வச்சு அப்படியே வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. வெறும் நீங்கள் ரேட் சொல்கிறீங்களா? நம்ம 34,850. இது 34 தனியாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ரேட் வரும்? இதுவே நீங்களே இப்போ இங்கே இல்லை வேறு எங்கே போய் தனித்தனியாக இது எடுத்தாலுமே கூட 40 ரூபா கம்மி வரவே வராது. ஓகே. அது ஓப்பனாக நம்ம சொல்லலாம். இங்கே இப்போ நம்மகிட்ட தனித்தனியாக இப்போ காம்பவுண்ட் ஏன் போகிறோம்னா சரி நான் ஆரம்பிக்கிறோம், ஏன்னா எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சு பார்கெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி அந்த பார்கெனே பண்ண வேணாம் அப்படின்ற பட்சத்தில் எங்கிட்ட எடுத்தீங்கன்னா 36 ரூபா வரும். அதுவே நம்மகிட்ட கம்மி தான். அதுலேருந்து உங்களுக்கு கம்மியாக வேணும் 34,850. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கம்மியாகும் இதில். சூப்பர். சரிம்மா, இது இல்லை காம்போ ஆஃபர் இதுவே அதான். இது வந்தீங்களா 10 நிமிஷம் வரணும், வந்தீங்களா இந்த டக்குன்னு எடுத்தாங்க பில்லு போட்டுவாங்க முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன காம்பவுண்ட் சொன்னால் போதும் அவ்வளோதான். ஆமாம், இந்த என்ன கடைன்னு சொன்னால் போதும், அதுக்கேற்ற காம்போ நம்ம கொடுத்துருவாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரேஞ்சு, அதாவது இப்போ இதுதான் இருக்கிறதுலே பெரிய காம்போ. ஒரு ஒயிட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ரேஞ்சு, ரேக்கு, பெயின்மெரி, பார்சல் டேபிள், கட்டிங் டேபிள், சிங்க்கு, மிக்ஸி, கிரேட்ரு, இந்த ஒரு இது பொருள் எல்லாமே 25 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 78,850 ரூபாய் மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய காம்போ. அதாவது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நாங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் போகிறோம் அப்படின்னா அதுக்குமே நீங்கள் பெருசாக ஒன்றும் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண அவசியமே இல்லை. நீங்கள் வெளியே எடுக்கிறதுல 1 லட்ச ரூபா கொடுத்து எடுக்கிறீங்கன்னா என்கிட்ட 78,850 ரூபா கொடுத்தா போதும். இதில் இருக்க ஃபுல்லாக இருக்க எல்லா பொருளுமே இதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுன்னு இல்லை, நான் இது வரைக்கும் காமிச்ச எல்லா காம்போவுமே அதுலேருந்து ஒரு பொருள் குறையாது கூடாது. ரேட்டும் அதே போல் வந்துட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்கவே மாட்டாங்க. அதே போல் அதுலேருந்து 1 ரூபா கம்மி கிடையவே கிடையாது. அது நம்ம ஓப்பனாக சொல்லிடுறோம். காம்போன்னு நம்ம கொடுக்குறது எல்லாரை விட நம்ம கம்மியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால தான். அதனால் இதில் வந்து பார்கெயின் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நம்ம பார்கெனே பண்ணக்கூடாதுனால மொத்தமாக போட்டு நம்ம கொடுக்கறதுனால இப்போ 1 லட்ச ரூபாய் கிடைக்குன்னா ஒரு 10 ரூபா குறைங்க, 5 ரூபா குறைங்கன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மோஸ்ட் என்னென்னா வாக்குவாதம் வந்துட்டு சண்டையாக மாறிடுது. ஸோ அதனால் அந்த மாதிரி வேணாம் அப்படின்றதுனால தான் எல்லாத்தையுமே நம்ம காம்போ அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஓகே. இப்போ இது வரைக்கும் அதெல்லாம் கூட ஓரளவுக்கு ரெகுலராக நம்ம போட்டுட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக. அதை போல் இதுக்கப்புறம் காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ வந்து பிரியாணி கடைக்குன்னு தேவையான ஃபுல் செட் அப்படியே ஃபுல் செட்டு. இது இப்போ அப்படின்னா டேக் அவேல வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10க்கு 10 கடையை வச்சு நம்ம பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை வெளியே வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் அடுப்பு, அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு கொரியன் பர்னர்னு சொல்லுவாங்க. ஓகே.
இது பயங்கரமான விறகு அடுப்பு போடுவாங்கல்ல. ஆமா. இப்போ யாருமே விறகு அடுப்பு விறகுலாம் எடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால இந்த மாதிரி கொரியன் பர்னர் போட்டாங்கன்னா இதுல வந்து இப்போ கீழே வைக்கிறாங்கன்னா ஃப்ளேம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வரும். இப்போ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும், ஃபாஸ்ட்டாக வரும். அதாவது இதாக வரும், நின்று எரியும். விறகு அடுப்பு எப்படி நின்று எரியும். ஸோ அதனால பாத்திரத்தில் ஒரே இடத்துல அடிச்சு அடி பிடிக்காது. அதனால தான் இந்த மாதிரி கொரியன் பர்னரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி வாமர் நீங்கள் இதில் செஞ்சுட்டீங்க, கஸ்டமர் வந்துட்டு ஒரு சனி ஞாயிறு டக்கு டக்குன்னு ஓடிடும். மீதி நாள்லாம் வந்து கொஞ்சம் கஸ்டமர் ஸ்லோலியே தான் வருவாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த பாத்திரத்தை தூக்கி இந்த வாமரில் வச்சுருங்க அப்படின்ற பட்சம் தான் சூடாகவே இருக்கும் பிரியாணி. அந்த ஹீட்டுக்காக அந்த தண்ணி கொதிச்சிட்டே இருக்குமா, அந்த கொதிக்கிற அந்த நீராவியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி சூடாகவே இருக்கும். அதுக்கு தேவைப்படுற கட்டிங் டேபிள், டபரா, அந்த டைனிங் ஐட்டம் தேவைப்படுற எல்லா பொருளுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா மட்டும்தான். இதுவும் நம்ம வந்துட்டு ரெகுலர் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு பட்சத்தில் பிரியாணிக்கு வேணுன்ற மாதிரினா உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட் கவுண்டரு. இதுனா இப்போ இந்த வெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட் கவுண்டர் வந்து இப்போ இந்திக்காரங்களாக இருக்கட்டும், இப்போ காலேஜ் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் போடுறாங்கன்னா இந்த மாதிரி சாட் கவுண்டர் காம்போ ஆஃபர் 4க்கு 2 சாட் கவுண்டர். இதில் இன்னொன்று என்னென்னா டோஸ்டரு, ஆயில் ஃப்ரையரில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கில் நம்ம கொடுத்துருவோம். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த பிரெட் ஆம்லெட் செய்கிற அடுப்பு, 2 ரவுண்ட் டேபிள் நின்று சாப்பிட்றா போல். அதுக்கப்புறம் அந்த கிரேட்ரு, சாஸ்கேனு, கத்தி, கட்டிங் போர்டு, இந்த பேன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பொருள் சேர்த்து வெறும் 38,850 ரூபா மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்கப்புறம் நிறைய காம்போ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பேனரில் மேலே அந்த மாதிரி 12 காம்போ மொத்தம் நம்மக்கிட்ட. இப்போ அது ஒன்றுன்னா சொல்லியிருந்தோம், வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக போய்கிட்டே இருக்கும். இது வந்துட்டு இப்போ இந்த கடை நாங்கள் போடுறோம், அதுக்கு தேவைப்படுற காம்போ இருக்கா அப்படின்னு எங்ககிட்ட கேட்குறாங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மகிட்ட எல்லாமே காம்போவாகவும் இருக்குது. காம்போ தான் எடுக்கணுமா கிட்ட கிடையாது, நீங்கள் தனித்தனியாக எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் காமிச்சிங்களா இதை வந்து இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ சென்னை மட்டும் பார்க்க மாட்டாங்க, எல்லா சைடும் பார்ப்பாங்க. எல்லா சைடும் டெலிவரி எப்படி பண்ணுறீங்க? டெலிவரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வண்டி அரேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி பொருள் எடுக்கிறாங்க, இப்போ அந்த மாதிரி பொருள் எடுத்து வச்சிருக்காங்க, பில் பே பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் இங்கே எங்கேனாலுமே இங்கே பக்கத்தில் போனாலும் டெலிவரி சார்ஜ் தனி தான். அது ஓப்பன் சொல்லி நம்ம டெலிவரி சார்ஜ் நம்மகிட்ட தனி தான். எந்த ஊர்லேருந்து வேணால் வந்து எடுத்துக்கலாம். நம்ம யூடியூப்பில் போடுறது இன்னொன்று என்னென்னா கம்மியாக நாங்கள் கொடுக்குறோம், எல்லா ஊர்லேருந்து வாங்கன்னு சொல்லி தான் நம்ம யூடியூப்ல போகிறது. யூடியூப்ல நாங்கள் பார்த்துட்டு வரோம், நீங்கள் கம்மி பண்ண மாட்டேன்னு கேட்பாங்க ஒரு சில பேர். அதுக்கு கிடையாது, இப்போ சொல்கிற மாதிரி தான் நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம், அதனால யூடியூப்ல போகிறோம். யூடியூப்ல போடுறதுனால நான் கம்மி பண்ண மாட்டேன், அதையும் சொல்லிடுறோம் நம்ம தெளிவாக. ஓகே. ஆனால் டெலிவரி பண்ணிடலாம், டெலிவரி எந்த ஒரு நாள் டெலிவரி பண்ணிடலாம். டெலிவரி சார்ஜ் தனி. சூப்பர்ண்ணா. அதுக்கேற்ற மாதிரி அது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொருள். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லற பொருள் எல்லாமே இப்போ இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரையரு, டோஸ்டரு. ஃப்ரையரில் வந்துட்டு உங்களுக்கு கேஸ் ஐட்டமும் நம்மகிட்ட அவ்வளோ இருக்கும். அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடை முட்டை சொல்லுவாங்கள்ல, அந்த இது அவனு, வாமரு, அப்புறம் அது இதை வெசல்ஸ் எல்லாமே. அதாவது இப்போ வெசல்ஸ் தான் அதெல்லாம் ஃபுல்லாக காட்டணும். நம்ம தானே வீடியோ நிறையா ரொம்ப லென்த்தியாக போய்கிட்டே இருக்கும். அதை நேரில் வந்து பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள்